அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஐயா ஈரோடு அந்தியூர் காமராஜ் அவர்களை இன்றைய தினம் நம்ம ஐராவத மீடியா சார்பாக சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். டெல்லியில வெகு சிறப்பாக தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையான பட்டியல் வெளியேற்றத்திற்காக டெல்லி ஜந்தர் மந்தர்ல 17/7/2025 அன்றைய தினம் வெகு சிறப்பாக அந்த உண்ணாவிரதம் நடைபெற்றுள்ளது. அது மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனு 17/20/4/2021 அதை தமிழக அரசு 4 வருடத்திற்கு மேலாகியும் அந்த கோப்பு மனுவை பரிந்துரை செய்யாம கிடப்பில் போட்டதை அதை கண்டித்துக்கும் அதை பரிந்துரை செய்வதற்குமாக மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அந்த உண்ணாவிரத்தை சிறப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலத்தில இருந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வெகு திரளாக கலந்து கொண்டு அது ஒரு பேசும் பொருளாக அனைத்து ஊடகங்களில் பேசப்பட்டுள்ளது. அது மத்திய மாநில அரசுகளுக்கு அது சென்றடைந்திருக்கு கவனத்திற்கு. இதை பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? ஐயா, ஐராவதம் மீடியோக்கு எனது தாழ்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தினுடைய கோரிக்கைக்காக கடந்த மாதம் டெல்லியிலே போய் தேவேந்திர குல வேளாளர் தன்னெழுச்சி இயக்கத்தின் சார்பாக அனுமதி வாங்கி தமிழ்நாட்டுக்கு வந்தேன். பிறகு நமது மக்கள் எல்லாம் அந்த 17/7/2025 பங்கேற்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக டெல்லி, மும்பை போன்ற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் கூடி அந்த பட்டியல் வெளியேற்ற நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. வெகு சிரமத்திற்கிடையிலே அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்தும் நமது தேவேந்திர குல வேளாளர் மகளிர்கள், ஆண்கள், பெண்கள் மிக திரளாக டெல்லியிலே மிக சிறப்பாக இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி முடித்தோம். இது ஒரு நாள் நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அல்ல, தொடர் போராட்டம். இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் 15 நாட்களில் தமிழகத்தில் ஒரு உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ மிக மிக விமர்சையாக நடத்த திட்டமிட்டு இருக்கின்றேன். ஆகவே அனைவரும் தொடர் போராட்டத்திற்கு நமது தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அனைவரும் அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களது பாதத்தை பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே நாம் எந்த காரியத்தையும் வெற்றி அடைய முடியும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஓரிரு போராட்டத்திற்கு பிறகு சாகும் வரை உண்ணாவிரதத்தை தமிழகத்திலே சென்னையிலே நடத்தப் போகின்றேன். அது உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்துவிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் சென்னையிலே நடத்த இருப்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஆகவே அதுவரைக்கும் நமது தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் நமக்கு ஒத்துழைப்பு இப்ப எப்படி ஜந்தர் மந்தரிலே வெகு விமர்சையாக நாம் இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி காட்டினோமோ, டெல்லி டிஜிபியே நமது உண்ணாவிரத கூட்டத்திற்கு பாராட்டி விட்டு சென்றார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஆகவே நமது தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் இந்த பட்டியலிலிருந்து வெளியேறும் வரை போராட வேண்டும். அதற்காக நான் முதல் எனது அமைப்பு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு நமது ஒற்றுமையாக நமது போராட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். எனவே ஆங்காங்கே அந்தந்த மாவட்டத்தில் ஒரே நாளில் அனைத்து மாவட்டத்திலும் நாம் அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலே ஒவ்வொரு
அமைப்பினரும் நாம் உண்ணாவிரதத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் தமிழக மக்களுக்கு நமது தேவேந்திர வேளாளர் சொந்தங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து வெற்றி அடைந்து நாம் இந்த இழிவான இந்த கேட்டகரியில் இருந்து நாம் பொதுவெளியில் வந்து நமது வருங்கால சந்ததியினருக்கு நாம் எடுத்துக்காட்டாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு முன்னேற்றத்திற்கு நாம் உறுதுணையாக இந்த முன்னோர்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமது முன்னோர்களுக்கு நமது வருங்கால சந்ததியினர்களுக்கு நாம் பணம் காசு சம்பாதித்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர்கள் சுதந்திரமாக தன்மானத்தோடு வாழ நாம் இந்த குழந்தைகளுக்கு நாம் அனைவரும் முன்னோர்கள் நாம் பாடுபட வேண்டும். அவர்களுக்கு நமது வருங்கால சந்ததியினருக்கு நாம் இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியே வந்துவிட்டால் போதும், அவர்கள் சிறகடித்து நமது இளைஞர்கள் பறந்து கொள்வார்கள். எனவே தயவு செய்து நமது தேவேந்திர வேளாளர் சொந்தங்கள் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும், ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திற்கும், ஒவ்வொரு உண்ணாவிரதத்திற்கும், ஒவ்வொரு சாகும் வரை உண்ணாவிரதத்திற்கும் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் முதலாக சாகும் வரை உண்ணாவிரதத்தை முதலிலே நான் அமருவேன். தமிழக அரசு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நான் மாநில கவர்னர் ஜனாதிபதியிடம் போய் அனுமதி வாங்க நான் ஏற்பாடு செய்வேன். ஒன்னா தமிழக அரசு எங்களை வாழ விடட்டும், இல்லை என்றால் எங்களை சாக விடட்டும். இரண்டில் ஏதோ ஒன்று செய்யட்டும். வாழவிட்டால் எங்களுக்கு பட்டியலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள், இல்லை எங்களை சாக வேண்டும் என்றால் எங்களுக்கு சாகும் வரை உண்ணாவிரதத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுங்கள். இரண்டில் ஒன்று தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நான் உறுதியாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நான் வேண்டுகோள் வைப்பேன். தமிழக அரசு, மீண்டும் சொல்கின்றேன், தமிழக அரசு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நான் ஜனநாயக முறைப்படி ஜனாதிபதி கவர்னரிடம் சென்று நான் மனு அளிப்பேன். மனு அளித்த பிறகு அவர்கள் ஜனநாயக முறைப்படி மக்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி வழங்க அவர்கள் ஆதரவு தருவார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு போகிற அளவிற்கு வைக்காமல் எங்களுக்கு இந்த டெல்லியிலே நடந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு எங்களுக்கு எங்கள் விண்ணப்பத்தை செவிமடுத்து பரிசீலனை செய்து எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களை தமிழக தேவேந்திர வேளாளர் மக்களின் சார்பாகவும் அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முதல்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலிருந்து நமது தேவேந்திர வேளாளர் உறவுகள் மிகவும் சிரமத்துடன் இந்த டெல்லி உண்ணாவிரதத்திற்கு வந்து கலந்து கொண்டு அவரவர்கள் மிகவும் எவ்வளவோ கஷ்டத்திலேயே வந்து இந்த டெல்லி உண்ணாவிரத ஜந்தர் மந்தருக்கு வந்து கலந்து கொண்டு சென்றார்கள். அவர்களை என்றும் நான் மறக்க மாட்டேன். அவர்களை பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்காக என்றும் நான் உழைப்பேன். இந்த மக்களுக்காக என்றும் போராடுவேன். நமது தேவேந்திர வேளாளர் சொந்தங்களுக்காக அனைத்து மாவட்டங்களுக்கும் குரல் கொடுத்தால் அவர்களுக்காக நான் என்னால் முடியும், என்னால் என்ன முடியுமோ அதை நான் தொண்டு செய்வேன். நமது தேவேந்திர குல மக்களுக்கு அனைத்து எனது கடமையையும் செய்வேன் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைத்து மக்களும் சின்ன சின்ன ஏதாவது தவறுகள் இருந்தாலும் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நமது தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள், தமிழக தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள், டெல்லி தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள், மும்பை தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவரும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்போம், மறப்போம் என்ற நாம் ஒரு நல்ல ஒரு கோட்பாட்டை வைத்து நாம் அனைவரும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு காமராஜ். இப்பொழுது ஐயா
திரு ஈரோடு காமராஜ் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சரை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஏண்டா ரொம்ப நாளா வந்து மக்கள் போராடிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் வந்து இதை வீரியப்படுத்தணும் என்ற நோக்கத்திற்காக வந்து தன்னெழுச்சியாக வந்து இதை வந்து பங்கெடுத்து பயணித்துக் கொண்டு இது வீரியப்படுத்தணும் பட்டியல் வெளியேற்றத்தை அதை வீரியப்படுத்தினா தான் நம்ம வந்து இந்த 2026 தேர்தலுக்குள்ள வந்து நம்ம கோப்பு மனுவை பரிந்துரை செய்து நமக்கான அந்த விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்ற நோக்கத்தில் வந்து கூடிய விரைவில் வந்து முதலமைச்சர் வந்து பூரணமாக குணமடைந்து வந்த பின்பாடு அவர் மருத்துவமனையில் இருக்கிறதுனால சந்திக்க முடியல. கூடிய விரைவில் அவர் நல்லபடியாக குணமடைந்து வந்த பின்பாக அவரிடம் வந்து இந்த மனுவை கொடுத்து அனுமதி பெறுவதற்கான ஒரு சூழலையும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரிந்துரை செய்யக்கூடிய அந்த மனுவையும் முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு சூழலையும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இது தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நம்ம வந்து 90 ஆண்டுகளான இந்த கோரிக்கை அதுக்காக தான் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்டா காலதாமதம் போய்கிட்டே இருக்குது. இந்த 2026 தேர்தலை கடந்துட்டாலும் இதாகும். அதனாலதான் முதலமைச்சரை சந்திச்சு தொடர்ந்து வந்து இதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். தமிழகத்துல வந்து ஒரு உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்யணும். சாகு வரையும் அவங்க அனுமதியை கொடுக்கவில்லை என்றால் கூட அதற்கான ஏற்பாடுகளை அடுத்த கட்ட தலைமைகளை சந்திச்சு உயர் அதிகாரிகளை சந்திச்சு வந்து அதற்கான மனுவை கொடுத்து ஆளுநர்கள் கவர்னர் எல்லாத்தையும் வந்து சந்திச்சு வந்து மனு கொடுத்து அதுக்கு அனுமதி பெற்று இந்த உண்ணாவிரத்தை வந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து எண்ணற்ற நபர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. தமிழகம் மட்டுமில்லாமல் அனைத்து பகுதியிலையும் வட மாநிலத்திலிருந்து கலந்து கொண்டாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த டெல்லி ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வந்து நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அதே போல இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து நம்ம இன்னும் வந்து வீரியப்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா பரமக்குடியில வந்து பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாக வந்து இப்ப தேர்தல் நடந்தது. அந்த 20ஆம் தேதி 20/7/2025 தேதி அன்று அதுல தலைவர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. புதிய தலைவரா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வாரிசான பேரன் அவரும் அவர் முதல் வந்து பதவியேற்ற உடனேயே தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து நான் முதல்ல வந்து செயல்வடிவம் கொடுப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். அதற்கான ஒருங்கிணைப்புக்குள்ள ஒவ்வொரு கிராமமாக சென்று அதற்கான செயல் வடிவத்தை வந்து இந்த குரு பூஜைக்குள்ள அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்களை கையில் எடுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அவர்கள் தலைவர், பொருளாளர், செயலாளர் தேர்ந்தெடுத்தமைக்கு ஐராவத மீடியா நேர்காணல் சார்பாகவும் மீடியா சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய இந்த மக்கள் பணி சிறக்க ஆண்டவன் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும். இந்த தேவேந்திரகுல நம்ம மக்களுடைய இந்த இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நம்ம வென்றெடுத்தே ஆக வேண்டும். அதற்கான ஒரு சூழலையும் நம்ம வந்து கையில் எடுக்கணும். 90 ஆண்டுகளான இந்த போராட்டம், நம்ம சமூகத்தினுடைய இந்த போராட்டம், இதற்காகத்தான் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இவ்வளவு தூரம் 2000 மைல்களை கடந்து வந்து நம்ம மக்கள் வந்து ஒன்றிணைந்து வந்து அங்க வந்து அந்த உண்ணாவிரத்துல பங்கெடுத்தாங்க. அப்ப அந்த பங்கெடுத்து வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து தெரிவிக்கும் விதமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. நம்ம வந்து புதுசா ஒன்றும் கேட்கல. நம்ம 1924 இருந்து 1936 காலகட்டத்துக்கு முன்பாக 35க்கு முன்பாக எல்லாருமே நம்ம பிசி பட்டியல தான் இருந்திருக்கிறோம். அதைத்தான் வந்து மீண்டும் வந்து நம்ம சேர்க்க சொல்றோம். ஏன்னா தவறுதலாக வந்து சேர்த்துட்டாங்க. ஐயா ஆம்பூர் சீனிவாசன் பிள்ளை அவர்கள் கூட 1924 வந்து அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க. அப்பயே வந்து எங்க சமுதாயம் வந்து இந்த பட்டியல இருந்து நீங்க வந்து நீக்கக்கூடாது, வேற பட்டியல சேர்க்க கூடாது, எங்களை வந்து இதே பட்டியல வைங்கன்னு சொல்லி அவ்வளவு போராடியுமே வந்து அவர்கள் வந்து தவறுதலா வந்து நம்ம சமூகத்தை வந்து உளவியலா சிறுமைப்படுத்தவும் அவர்களுக்கு எப்போதுமே ஒரு இலவச வாக்குவங்கியா இருப்பதற்காகவே திட்டமிட்ட ஒரு சதி செய்துதான் வந்து அதை வந்து இணைச்சிருக்கிறாங்க. நம்ம அதைத்தான் மீண்டும் மீண்டும் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். நம்மளுடைய ஒற்றை கோரிக்கை வந்து நம்ம மக்கள் அந்த எஸ்சி பட்டியல இருந்து விடுபட்டு முன்பு இருந்த அதே பட்டியல பிற்படுத்தப்பட்ட வகுப்புல வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நம்ம ஒற்றை கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2026 தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பா நம்ம மக்களுடைய கோரிக்கை வந்து முன்வைச்சு அவர்கள் செயல்படுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு அவர்கள் என்ன செயலாக்கம் கொடுக்கின்றார்கள் என்று மக்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு நம்ம மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து இதுக்கு வெகுண்டு எழுகணும். பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் சீமான், செந்தமிழர் சீமான் அவர்கள் கூட
2ஆம் தேதி 2/8/2025 வந்து தேனியில வந்து ஒரு பொதுக்கூட்டம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றம் வந்து அந்த மக்கள் விரும்புறாங்க, கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு அனுப்பி வச்சிருக்க அந்த கோப்பு மனு ஏன் தமிழக அரசு வந்து அதை செவி கொடுத்து கூட பார்க்காம கிடப்புல போட்டிருக்காங்க. அதனை கண்டித்து வந்து மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து தேனியில கூட நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. இப்படி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கிடையே வந்து நம்ம மக்களுடைய மக்கள் சக்தியும் வாக்கு சக்தியும் வந்து இன்னைக்கு வந்து பொது அரசியல பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குது. கண்டிப்பா வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பொது அரசியல்ல வந்து அவங்க பேசும்பொழுது அது வந்து ஒரு பேசும் பொருளாகும். இதற்கும் வந்து நம்ம மக்கள் வந்து துணையாக இருந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக நம்ம வந்து அதுல பங்கெடுத்து அதையும் ஒரு பேசும் பொருளா ஆக்கப்பட வேண்டும். இப்படி நம்ம மக்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மகத்துவத்தை நம்ம கையில் எடுத்தே ஆகப்பட வேண்டும். அதற்கு வீரியப்படுத்தவும் பட வேண்டும். அதற்காக ஒவ்வொரு உறவுகளும் பட்டியல் வெளியேற்றத்திற்காக நம்ம அனைவருமே ஒன்றுபட்டு செயல்பட்டா கண்டிப்பா இந்த 2026 தேர்தலுக்குள்ள நம்ம சாதிக்க முடியும். நம்மளுடைய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வந்து இந்த 2026 அவர்களுக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் சக்தியினுடைய வாக்கு இருக்குது. இந்த வாக்கினுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு நம்ம காட்டும். நம்ம மக்கள் செய்ய எழுச்சி ஒவ்வொரு கிராமந்தோறும் அவர்களுக்கு வந்து புரிய வைக்கும் விதமாக நம்ம செயல்வடிவம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றம் சாத்தியக்கூறாக அமையும் என்பதை என் அன்பான உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டு இவ்வளவு நேரம் நம்மளுடன் உரையாடிய ஈரோடு அந்தியூர் திரு காமராஜ் அவர்களிடம் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம்.